கிழவா யோ கிழவா தலையை காணுமே. யோ கிழவா எழுந்திரியா. என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பீரோல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா. கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னையா தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும். பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க. மூதேவி. ஆமா என்ன விஷயம்? யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னையா பேச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? இந்தா புலியபராவளி மாதிரி தூங்குத. அம்மா அம்மா ஏந்துருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திர சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யின்னு? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லுசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கிழவா கம்முன்னு இருக்க மாட்டியா? தல்லிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? சனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ நீ சும்மாவே இருக்க மாட்டா? அம்மா இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? டேய் அது அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குறுக்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நைனா கிட்ட போய் கேளு போ. இதையா? யோ கிழவா யோ தூங்கிட்டியா? இரு எழுப்புறேன். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா பொழுது விடியட்டும் பேசிக்கிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா எழுந்திரியா. அடுத்த ரூம்ல ஒருத்த அல்லாடிட்டு இருக்கான். ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா. அம்மா டேய் நான் இங்க இருக்கேன்டா. யோ எத்தனை நாளையா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்துதான். எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்னை பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேட்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏன்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த. அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கிறது இல்லடா விவரம். அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா. அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. நான் வாழா வெட்டியாவே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ருசி வரட்ட பாரதி வர சின்னஞ்சீரு கிளியே யோ. என்னடே நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற. அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு. உனக்கு ஏண்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா ஒன்னதாயா, வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? மூதேவி அவன் பொண்டாட்டியடா. டேய் இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல நான் போய் தான் ஆகணும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. வாமா. இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கிழவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம். சினிமாக்கு கூட்டு போறேன் வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு. டிக்கெட் வாங்கணும். ரகள பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா.
வாங்க 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 அண்ணா. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? என்ன திடீர்னு வாங்க போங்க? இது எப்பத்துல இருந்து? நீங்க சண்டை போட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க? அது வந்துங்க, சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அப்படியே பொங்கி எழுந்துடுவேன். ஏன் பயந்துட்டீங்களா? இவ்வளவு பொங்கினா யாருதாங்க பயப்பட மாட்டாங்க. கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே. அது வந்துங்க, இதுதாங்க காரணம். ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும். அதனாலதான் நான் உங்க மேல கை வைக்கல. நல்ல வேளை, நம்ம ஊர்ல தாலியை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால நாம தப்பிச்சோம். ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவிடாது. நான் தைரியமா இவளை விரட்டலாம். அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது, ஓடிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஏண்டி அறிவு கட்டவளை, எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க, இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க? அது வந்து பேசாதரி. 4 ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணா எனக்கு அவங்களை அடிக்க தெரியாது? நான் ஏன் சும்மா இருந்தேன்? அவங்க திருப்பி அடிச்சிருவாங்களே. என்னதான் பேசாத நீ. பொது இடம் கூட பார்க்காம பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற. ஃப்ளையிங் கிக். உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்னப்பா? இத பாருங்க, சும்மா கோச்சிக்காதீங்க. நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா? ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான். அது கூட எனக்காக இல்ல, உன்னோட பூ உன்னோட பொட்டு. என்ன சுயநலண்டா இந்த பொம்பளைங்களுக்கு. எங்க அப்பா பேச்சு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்தையே சினிமா கூட்டு போயிருக்கலாம். பரமசிவம், நாளைக்கு ரெடியாரு. 290 பக்கத்து பக்கத்துல. ஐயனார் கோயில் சில மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே கொரட்ட விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளா, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்றம் கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன், விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேண்டா. யோ கம்முனரியா. அம்மா, நீ என்ன தத்து எடுத்தியா இல்ல பெத்து எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழே தான் படுப்பேன்ட்டான். இது நியாயமா? அறிவு கட்டவன, இப்படி வா. அவ சொல்றதாண்டா நியாயம். உன்னை போய் கேட்டானே. உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. ஓ கம்முனரியா. இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா இதை எடுத்துட்டு கொடுக்குறேன், உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன். ஏண்டி பாரு, நம்மள ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பல்லியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேட்போம்னு சொல்றேன். போங்க.